ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சாரோ லினக்ஸ் ஆர் எனி ஆர்ச் லினக்ஸ் ஆர்ச் பேஸ்டு டிஸ்ட்ரோ ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதோட பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 2 வகையான பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம ஆப் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஜீனோம் சாஃப்ட்வேர் சென்டர், உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர், லினக்ஸ் மின்ட்டுக்கு சாஃப்ட்வேர் சென்டர் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா பேமேக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் சென்டர். இதில் நீங்கள் எல்லா வகையான பேக்கேஜஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போது இதில் என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸில் போய் லாகின் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் ரெப்போசிட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு கம்யூனிட்டி, கோர், எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற நிறையா ரெப்போசிட்டரிஸில் அவைலபிளாக இருக்கும் பேக்கேஜஸ். ஏயூஆர் ரெப்போசிட்டரிங்கிறது ஆர்ச் யூசர் ரெப்போசிட்டரிஸ். இதில் நீங்கள் எல்லா சாஃப்ட்வேருமே இதில் தான் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்னாப், ஃப்ளாட்பேக் இதோட பிளக்கினும் அவைலபிளாக இருக்குது. ஸ்னாப் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, இப்போது நமக்கு இதில் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் சென்டர் பார்த்திங்கன்னா எனக்கு இது டெவலப்பர் சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சைட்லே போட்டிருப்பாங்க பாருங்கள், அஃபிஷியல் ரெப்போசிட்டரியில் இது எக்ஸ்ட்ராவில் வருது, இது கம்யூனிட்டி வைஸில் வருது. இது பேக்கேஜ் நேம் ஃபயர் பாக்ஸ் அப்படிங்கிறது. கிம்ப் இது நம்ம வந்து டெர்மினல் கமெண்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சைடில் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பேக்கேஜ் நேம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து டெர்மினலில் இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம வந்து அஃபிஷியல் ரெப்போசிட்டரிஸில் உள்ள சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்குள்ளே கமெண்ட் பார்த்திங்கன்னா sudo pacman -s இப்போ vlc அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. லாகின் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் சைஸ் 11 MB, இன்ஸ்டால் சைஸ் எல்லாமே கொடுத்துரும். நம்ம எஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ எனக்கு vlc இன்ஸ்டால் ஆகுது. டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப் ஏயூஆர் ரெப்போசிட்டரிஸை அவைலபிளாக நீங்கள் பிளக்கின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஆர் ரெப்போசிட்டரி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் கிடைக்காத சாஃப்ட்வேர் எல்லாமே ஏயூஆர் ரெப்போசிட்டரிஸ் மூலமாக தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நமக்கு இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச் யூசர் ரெப்போசிட்டரிஸோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வைக்கலாம். இதான் அஃபிஷியல் வெப்சைட் aur.archlinux.org. ஆர்ச் யூசர் ரெப்போசிட்டரி பார்த்திங்கன்னா ஒரு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இதில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ இதிலேருந்து நம்ம ஈஸியாக, இது ஒரு ஸ்டோர் மாதிரி தான், இதிலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து கசம் அப்படிங்கிற எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உபுண்டு டிபியன் பேஸ்ட் டிஸ்ட்ரோ யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் ரெப்போசிட்டரிஸில் அவைலபிளாக இருக்காது. நம்ம இதை ஆர்ச் யூசர் ரெப்போசிட்டரிஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது கிட் பிளாட்ஃபார்ம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கிட் மூலமாக தான் நம்ம க்ளோன் பண்ணி இதை ஒரு பேக்கேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து டிபிஎனுக்கு .deb அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோஸுக்கு பார்த்திங்கன்னா .exe ஃபைல், அது மாதிரி ஆர்பிஎம் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ரெட்கட் பேஸ்ட் டிஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு. அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, பேக்கேஜிலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஜஸ்ட் இதில் வந்து கிட்டுங்கிறத இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கிட் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு க்ளோன் பண்ண முடியும். நீங்கள் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ரெப்போசிட்டரிஸில் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நமக்கு இன்ஸ்டால் ஆகட்டும். கிட் பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வந்து என்னோடய க்ளோன் பண்ண போகிறேன். அதாவது கசம் அப்படிங்கிற பேக்கேஜஸை நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் க்ளோன் பண்ண போகிறோம். கிட் அப்படின்னு டைப் பண்ணி க்ளோன் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கை வந்து அப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ க்ளோனிங் இன் 2 அப்படின்னு காமிக்கி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லியாக க்ளோன் ஆயிடுச்சு. கசம் அப்படிங்கிற பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இது பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இந்த பிகேஜி புலிட் அப்படிங்கிற ஒரே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமாக நமக்கு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி இந்த பிகேஜி புலிட் மூலமாக தான் நம்ம வந்து அதை வந்து பேக்கேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட் பார்த்திங்கன்னா மேக் பிகேஜி அப்படின்னு டைப் பண்ணி -s ஸ்மால் எஸ் போட்டுக்கோங்க. -s அப்படிங்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரன் ஆகிறதுக்கு ஏதாவது டிபெண்டன்சிஸ் இருக்கும். அதாவது இந்த ரன் பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் காமிக்கிறதுக்கு இந்த பேக்கேஜ்லாம் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் -s கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். அதுக்காக தான் மேக் பிகேஜி -s கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது. இது என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். இதில் இது டோட்டல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரிசீவ்ட் சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க வரிசையாக. டோட்டல் சைஸ் இதில் தான் காமிக்கும். அதாவது 1210 KB அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபினிஷ்ட் மேக்கிங் கஸ்டம் அப்படின்னு வந்துடுச்சு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும். pkg.tar.zsd அப்படிங்கிறது இருக்கும். இல்லைனா pkg.tar.zxz அப்படிங்கிற ஃபைலில் இருக்கும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. sudo pacman -u அப்படின்னு டைப் பண்ணி அதோட நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா ஆர்ச் யூசர் ரெபாசிட்டரி, கம்யூனிட்டி, எக்ஸ்ட்ரா அஃபிஷியல் ரெபாசிட்டரி உள்ள வித்தியாசம் இப்படி தான். நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இப்போது அஃபிஷியல் ரெபாசிட்டரிஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது காமிச்சிட்டேன். பேக்மேன் கமெண்ட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி எனக்கு பேக்கேஜஸை பில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா sudo pacman -s யா அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜை பில்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி தந்துடும். அதுக்காக தான் அந்த யா அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ச் யூசர் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. யா அப்படின்னு டைப் பண்ணி இதில் நமக்கு ஹெல்ப் கமெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். என்னென்ன எப்படி நம்மகிட்ட சேவ் பண்ணலாம், எப்படி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். நார்மலாக நம்ம பேக்மேன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். -s அப்படின்னு டைப் பண்ணோம்னா என்னென்ன பேக்கேஜ் இப்போ கசம் அப்படிங்கிற எனக்கு ஆர்ச் யூசர் ரெபாசிட்டரிஸில் கசம் அப்படிங்கிற பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். -s அப்படின்னு டைப் பண்ணி கசம் டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சர்ச் பண்ணி நமக்கு காமிச்சிரும் கசம் அப்படின்னு இருக்குது. ஆனால் இன்ஸ்டால்னு சைட்லேயே கொடுத்துருக்கு பாருங்கள். அதனால் இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் தேவைன்னா இதே மாதிரி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். -s மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். ஜஸ்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. யா கமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ச் யூசர் ரெபாசிட்டரிஸோட ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. இன்னும் அடுத்த வீடியோ எதுவும் வேணும்னா சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.